ஐயோ சேவல் வறுக்க வச்சு நம்ம சீக்கிரமா எந்திரிச்சு போலாம். few minutes later ஸ்டார்ட். சரி ரெடி ஆயிடுச்சு, போய் சமைக்கலாம். start சரி என்ன பண்ணலாம்? இட்லி பண்ணலாமா தோசை பண்ணலாமா? start சரி நம்ம இட்லியே பண்ணிடலாம். start இட்லி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. டெய்லியும் நம்ம தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இட்லியே செஞ்சிடலாம். few minutes later start சரி இட்லி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இறக்கி வச்சிடலாம். start நல்லா பஞ்சு மாதிரி இட்லி நல்லா வந்திருக்கு. start எல்லாத்துக்கும் இந்த இட்லியே போதும். start சரி எத்தனை இட்லி இருக்கு? start 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 இட்லி இருக்கு, அதே போதும். start சரி குழம்பு வச்சிடலாம். முட்டை குழம்பே வைக்கலாம். முட்டை குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. few minutes later start சரி முட்டை குழம்பு வச்சாச்சு, இதையும் அரைக்கி வச்சிடலாம். start சரி எல்லாத்தையும் போய் எழுப்பி விட்டு வந்துடலாம். start பாலு சீக்கிரம் எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. மணி பாரு 8 மணி ஆச்சு. 9 மணிக்கெல்லாம் அங்கே போக வேணாமா? சீக்கிரம் எந்திரி. மா ஒரு 10 நிமிஷமா, நீ போய் சமைச்சிட்டு வா. start எல்லாம் நான் எல்லாமே சமைச்சிட்டேன், அதனால தான் வந்து எழுப்பி விட்டேன். சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாங்க, போங்க. start வருஷம் நீங்களே எந்திரிச்சிருங்க, டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு. start எக்ஸாம் வர இருக்கு, ரிவைஸ் பண்ணீங்களா நீங்க? மா எல்லாம் நாங்களாம் எப்பயும் பண்ணிட்டோமா. ஆமாம்மா நாங்களாம் எப்பயும் பண்ணிட்டோம். 10 நிமிஷம் தூங்குவதுங்க. ஸ்டார்ட் சரி நான் போயிட்டு எல்லாத்தையும் எழுப்பி விட்டு வந்துடுறேன். நீங்கள் அதுக்குள்ளாடி எந்திரிச்சுக்கணும், சரியா? சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. ஸ்டார்ட் சரி நம்ம கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஸ்டார்ட் சரி அவங்கள போய் எழுப்பி விடலாம். ஏ டே பாலு எந்திரிடுறா, டைம் ஆச்சு. நான் போய் எல்லாத்தையும் எழுப்பி விட்டு வந்துட்டேன். வர்ஷிதா பாலு எந்திரிங்க ஃபர்ஸ்ட்டு. அம்மா சரி விடு, எந்திரிக்கிறோம். எங்களுக்கு தான் ஸ்கூலுக்கு நேரமாகுது. எக்ஸாம் போய் ரிவிஷன் பண்ணிக்கிறோம். சீக்கிரமா போனால் ரிவைஸ் பண்ணலாம். நான் போய் இது பண்ணிட்டு வரேம்மா. சரிம்மா, நான் போய் பல்லு விளக்கிட்டு வரேன். வர்ஷிதா நீங்க என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்க? பாலு பாரு போய் எந்திரிச்சு பல்லு விளக்கு போறோம். நீங்களும் போங்க சீக்கிரம். சரிங்கம்மா போதும். ஏய் வர்ஷிதா ஏஞ்சிடுறி, நேரமாகுது. ஐயோ அம்மா வர எந்திரிக்க சொல்லிட்டாங்க. வாடி வர்ஷிதா போலாம். few minutes later அம்மா நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். ஆமாம்மா நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். அம்மா ஆமா நீங்க என்ன கலர் டெஸ்ட்ல வந்திருக்கீங்க? யூனிஃபார்ம் இல்லையா? அம்மா அம்மா எக்ஸாம் டைம்ல அதனால கலர் ட்ரெஸ்ஸு. அது மட்டும் பேகும் வேணாமா. ரைடிங் மெட்டீரியல் மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க எக்ஸாமில், ஹாஃப் டேல. அதனால ஓ சரி சரி உங்களுக்கு நான் போய் தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. அம்மா முட்டை குழம்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு, அதனால தான் செஞ்சுருக்கேன். எனக்கு முட்டை அதிகமாக வைங்க அம்மா. அப்போ எனக்கு முட்டை வைங்கம்மா. 2 பேரும் அமைதியாக இருங்க, அம்மாவே வைப்பாங்க. அம்மா இந்த பிளேட் எனக்கு, இது என் பிளேட்டு. சரி பிளேட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எதுக்குமா பிளேட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க? போங்கம்மா. அம்மா எனக்கு 2 இட்லியா வை. சரிடா பாலு, நெல்லுங்க குழம்பு ஊற்றுறேன். அம்மா ஏமா பிளேட்டை அங்கிட்டு போய் வைக்கிறீங்க? பக்கத்தில் கொண்டு வந்து வைங்கம்மா. சரிடா இட்லி வேணும்னா வாங்கிக்கோங்க, சரியா? உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஃபுல்லாக செஞ்சுருக்கேன். அம்மா என்னோட தட்டை கீழே ஊத்துதுமா, ஒழுங்கா வைங்கம்மா. சரிடா எப்போ நான் ஒரு இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் இன்னொரு இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இங்கே தட்டை வச்சிடுறேன். இன்னொரு இட்லி வேணுமாடா? அம்மா எனக்கெல்லாம் வேணாம், நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து ஸ்கூல் கிளம்புறேன். சரி போ அம்மா நான் முன்னாடி போய் ஆட்டோ கிட்ட போய் நின்றுடுறேன். சரிடா போடா.
வர்ஷா நீ இன்னும் சாப்பிட்டு முடிச்சியா இல்லையா? அம்மா நாங்க 2 பேருமே சாப்பிட்டு முடிக்கல. சீக்கிரம் சாப்பிடுங்க, டைம் ஆச்சுல. கைவிளிக்கு எடுத்து நீ இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. அம்மா போங்கம்மா, வச்சதே ஒரு இட்லி தான், அது எங்களால சாப்பிடவே முடியாது. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சரி கை கழுவிட்டீங்க, போய் இது கை கழுவிட்டு வாங்க போங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். என்னம்மா உங்களுக்கு டங்கு ஸ்லிப் ஆகுது, என்னமோ ஒன்று பண்ணிட்டு போங்க. நாங்கள் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. பாலுக்கிட்டே போயிடுறோம். எங்களுக்கு எங்கள் பாக்கெட்லேயே நாங்கள் ஆல்ரெடி பென்சில் பாக்ஸை வச்சுக்கிட்டோம். பாய் அம்மா, பாய்மா, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுங்க. நாங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறோம். சரி சரி போயிட்டு வாங்க பாய். நல்ல எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. நாங்கள் போயிட்டோம், ஸ்கூலுக்கு போயிட்டோம், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுங்க. பாய். சரிடா சரி, இதெல்லாம் போய் கிச்சனில் வச்சுட்டு வந்துடலாம். லா 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 லா. நம்மளுக்கும் பாட தெரியும் போல. சரி இவரை போய் எழுப்புவோம், இவருக்கு வேற ஆஃபீஸ் டைம் ஆச்சு. என்னங்க ஏஞ்சிருங்க, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. என்னடி இந்த நேரத்துக்கு எழுப்புற? ஆமாச்சுலங்க, அதனாலதான். ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுதா? மணி எத்தனை? மணி 9 ஆயிடுச்சு, சீக்கிரம். ஐயோ, நான் பேசி 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போகணும். நான் இப்போ சீக்கிரமா போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். போங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கேன், போங்க. few minutes later. சரி நம்ம ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. சாப்பாடு வெயிடி, என்னடி இங்கே நின்றுட்டு இருக்கிற? சரிங்க வாங்க, நீங்க ஃபர்ஸ்ட். இவருக்கு ஃபர்ஸ்ட் இட்லியே எடுத்து வைக்கணும். சீக்கிரம் வாங்க. வந்துட்டு தான் இருக்கிறேன். என்ன என்னங்க? மூணு இட்லி போதுமா? நிறைய முட்டை குழம்பு ஊத்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி போதுமா குழம்பு? போதும் வச்சிரு போதும். சரி. மத்தியானம் நான் சாப்பாடு வந்துடுறேன், சரியா? சீக்கிரமா வந்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடா செஞ்சு வைக்கிறேன். சரி. ஒரு இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படியோ 2வது இட்லி சாப்பிட்டு முடிச்சிடுறேன், முட்டையோட வச்சு. 2வது இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் தொட்டு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். சாப்பிட்டீங்களா? சீக்கிரம் போய் ரெடியாகுங்க, போங்க. சீக்கிரம் கிளம்புங்க, மணி 10 ஆக போகுது. சரி பாய். நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறேன். சரி போயிட்டு வாங்க பத்திரமா. ப்ளீஸ் ஸ்டார்ட். சரி இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸ்டார்ட். சரி எடுத்துட்டு போய் நிவாஷினி வேற எழுப்பணும், அவளுக்கு வேற காலேஜுக்கு டைம் ஆச்சு. நிவாஷினி எந்திரிச்சிரு, காலேஜுக்கு டைம் ஆச்சு. என்ன நீ? ஐயோ, சரி நான் போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ, டைம் ஆச்சு. சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். அண்ணி எனக்கு இது வேணாம், டிஃபன் நான் போய் காலேஜ்லயே சாப்பிட்டுக்கிறேன் கேன்டீன்ல. உனக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சிருக்கேன் டி. ஐயோ, முட்டை குழம்பு தானே, எனக்கு முட்டை குழம்பு சுத்தமா பிடிக்காது, போங்க நீ. சரி ஓகே, சரி கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கோ, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு போ. அண்ணி காசு தரீங்களா? ஐயோ, இன்னைக்கு உங்க அண்ணன்ட்டு வர காசு வாங்கி வைக்கலையே. சரி விடுங்க, என்கிட்ட இருக்கும், நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே பாய். ஐயோ, நான் இன்னும் ரெடியே ஆகல, அதுக்குள்ள பாய் சொல்றீங்க? ஆமால, சாரி. சீக்கிரம் போய் ரெடி ஆகு போ. few minutes later. சரி அண்ணி, ரெடி ஆயிட்டேன். ஆமா, என்னோட அந்த பென் எங்க? என் ப்ளூ பென்னை காணோம். அங்க தாண்டி இருக்கு பாரு, ப்ளூ கலர் டேபிள் மேல இருக்கு, போய் பாரு. ஐயோ, இங்கெல்லாம் இல்ல நீ. இங்கதான் இருக்குதா? சரி ரொம்ப தேங்க்ஸ், நீ இங்கேயே இருக்குது, கண்ணு தெரியாம அங்கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி நீ காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் என் பேக்ல இதை வச்சுட்டு போறேன். சரி போன் எடுத்துக்கலையா? ஐயோ, ஃபோன் எடுக்க மறந்துட்டேன். ஐயோ, இதுதான் பெரிய தொல்லையே. அண்ணி, உங்க ஹேண்ட்பேக் எது, என்னோட ஹேண்ட்பேக் எது? எனக்கும் தெரியலையே, நெல்லு நானும் பார்க்குறேன். இந்த கீச்சன் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ, எதிரு இந்த கீச்சன் போட்டிருக்கோம். இதுதான் உண்டு, இந்தா போ. சரி நான் ஃபோனை பேக்ல வச்சிடுறேன். சரி போயிட்டு வா, பாய். பாய் அண்ணி. பத்வா
பத்திரமா போயிட்டு வரதா நீ. சரி நீ, நான் போயிட்டு வந்துடுறேன் நீ. சரி நீ பாய், நான் போயிட்டு வரேன். சரி ஓகே பாய், போயிட்டு வா. பாய் நீ, பாய் நீ. என்கிட்ட ஆல்ரெடி காசு இருக்க, அதனால தான் கேட்கல நான். சரி ஓகே ஓகே போ. டைம் ஆச்சு பாரு, மணி 10 ஆக போகுது. அம்மா இங்க ஒரே நிமிஷம் வா. என்ன நீ சொல்லுங்க. மூஞ்ச பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு. நீ எல்லாம் மூஞ்ச கழுவுறியா இல்லையா? இப்ப போய் ஃபர்ஸ்ட் நீ குளிச்சியா இல்லையா? ஆமா நீ குளிச்சிட்ட நீ. நான் காலேஜ் போய் மேக்கப் போட்டுப்பேன். அப்படியா? சரி ஓகே. ஐயோ பேக வர கீழே போட்டேன். சரி நீ, நான் போயிட்டு வரேன். சரி ஓகே, போயிட்டு வா. எல்லாருமே அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நான் போய் இப்ப சாப்பிடலாம். நம்மளுக்கும் பசிக்கும்ல. நம்மளுக்கு எப்பயுமே நாம தான் பரிமாறிட்டு நாமளே தான் சாப்பிட்டுக்கணும். நம்மளுக்குலாம் யாருமே இல்லை. யாருக்கு எத்தனை இட்லி பண்ணன்னு தெரியல, யாருமே சாப்பிடல. சரி நாமளாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டு மதியானம் கொஞ்சம் இட்லி இருக்குமாக்கு நாமளே இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். முட்டை குழம்பு இவ்வளோ இருக்கு. முட்டை குழம்பு வர இவ்வளோ இருக்கு. நைட்டுக்குள்ளாடி எல்லாம் கெட்டு போயிடும். இப்போ என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி பக்கத்து விட்டு அக்கா கொடுத்துடலாம். நல்லா தான் இருக்கு. அதனால தான் மத்தியானம் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சாங்க போல. சரி ஓகே, ஒரு இட்லி சாப்பிட்டாச்சு. நல்லா தான் இருக்குது இட்லியும் நல்லா. சரி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு, எடுத்து வச்சிடலாம். நாமளே தான் எப்பயுமே எல்லா வேலையும் பார்க்கணும் போல. இந்த இட்லியும் எடுத்து வச்சிடலாம். சரி இந்த இது வேற கழுவணும். இது வேற கழுவணும், அப்புறமேட்டு கழுவிக்கலாம். இதுவும் சாப்பிட்டு தட்டு தான். எல்லாமே சாப்பிட்டு தட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இந்த இட்லிலாம் ஒரு குண்டால போட்டு வைக்கலாமே. சரி இந்த குண்டால போட்டு வைப்போம். அப்புறமேட்டு அந்த அக்கா கொடுத்துடலாம். அந்த அக்காவும் பாவம் கஷ்டப்படுறாங்க. ஐயோ இட்லி வேற கீழே விழுந்துட்டு இருக்கு. இது வேணா நம்ம மாட்டுக்கு போட்டு அந்த அக்கா குழம்பு பட்டு கொடுக்கலாம். இது போய் ஃபர்ஸ்ட் இந்த குண்டால ஊற்றிடலாம். அப்பனா இந்த குழம்பும் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. இருந்தாலும் கொடுக்க மனசு இல்லை. சரி அந்த அக்காவுக்கு போய் குடிச்சிட்டு வந்துடலாம். இதை வளர்க்க போட்டுடலாம். இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு எல்லாமே வளர்க்க போட்டுடலாம். இந்த இட்லி அப்படியே போய் மாடுக்கு கொட்டிட்டு போகலாம். அக்கா அக்கா இருக்கீங்களாக்கா உள்ள? அக்கா ஆந்தோ சொல்லலீனா. என்ன? உங்களுக்காக முட்டை குழம்பு எடுத்து வந்திருக்கேன், என்னங்க? நான் போய் வச்சுட்டு வரேன். சரி ஓகே. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்புறமேட்டு உட்காந்து பேசலாம். சரி ஓகேக்கா, அப்புறமேட்டு பேசலாம். எனக்கும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. சரி முட்டை குழம்பு நம்மளுக்கு பிடிக்கும். சரி நம்ம உள்ள போய் வச்சுட்டு வந்துடலாம். சரி இந்த இட்லி எல்லாம் போய் நம்ம தெருநாய்க்கே போட்டுட்டு வந்துடலாம். இந்த வெப் சீரிஸோட அடுத்த பார்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது. அடுத்த வாரம் சண்டே 6:30 PM கண்டிப்பாக வந்துடும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே பாய்.